சித்தி, ஐம் சாரி, நான் தப்பா வேற யாரும் நினைச்சு. சித்தி கோர்ட்டுக்கும் போகல, வழியிலையும் எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? நான் என்ன பண்ணுவேன்? அவளை எங்கன்னு தேடுறது? ஹலோ குணால் சார், எங்க இருக்கீங்க நீங்க? என்ன விடு, சித்தி அங்க வந்தாளா இல்லையான்னு சொல்லு. இல்லையே, அவங்க இன்னும் இங்க வரலையே. நீங்க முதல்ல சீக்கிரமா வாங்க, கேஸ் ஆரம்பிச்சிட்டு வாங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் அங்க சமாளி, நான் வந்துடுவேன். அப்புறம் அதுக்குள்ள சித்தி அங்க வந்தானா உடனே எனக்கு ஃபோன் பண்ண, சரியா? ஓகே சார். டாட், ஒருவேளை அவங்க அந்த சீரியை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா? கவலைப்படாத, அது அவங்களால முடியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சிடி இல்லை. டோன்ட் வரி, உட்கார். ஓகே, ஐ லேர்ன் இட். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். என்னோட முதல் கேஸ்லயே இந்த மாதிரி நான் விகேடி சாரோட மோதுவன் நினைச்சு பார்க்கல. நீ நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை என்னவோ அதை சொன்னா போதும், புரிஞ்சுதா? இங்க பார், நீ எதை பத்தி நினைச்சு பயப்பட வேணாம், சரியா? ஜஸ்ட் ட்ரை அண்ட் ரிலாக்ஸ், ஓகே? ஜட்ஜும் வந்துட்டாரு. குணால் ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், போனே எடுக்கலையே. ஏதோ புது வக்கீல் வந்திருக்கான் போல இருக்கு. சித்தி வரலையா? இல்ல சார். வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம். மை லார்ட், இந்த கேஸ் ஆரம்பிச்சு 27 நாள் 17 மணி நேரம் 4 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இந்த குற்றத்தை பண்றதுக்கு குணால் குமாருக்கு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனா இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. முதல் நாளே இந்த கேஸோட குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரங்கள், சாட்சியங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியா வெயிட்டரும் சொல்லியாச்சு. அவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கண்ணால பார்த்தது, காதால கேட்டது எல்லாத்தையும் இங்க நமக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டார். குற்றவாளியோட வெறித்தனம், அவர் மனைவியை டிவோர்ஸ் பண்ண காரணமும் இல்ல, அவர் தன்னை நிரபராதி நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல. மயிலாடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குணால் மாதிரி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்குறது ஒரு கஷ்டமான காரியமா இருக்காது. மயிலாட், குணால் குமார் ஒரு குற்றவாளின்னு டிஃபென்ஸ் தரப்புலயே நிரூபிச்சிட்டாங்க. போன இயரிங்ல மிஸ்ஸஸ் சித்தி குமார் குணால் குமார் ஒரு நிரபராதி நிரூபிக்க கோர்ட்ல பிச்சை எடுத்த சாரி ஐ மீன் கோர்ட்டார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்ல வந்த. கொஞ்சம் அவகாசமும் வேற தேதியில வச்சுக்கலான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட்டுக்கு சித்தி குமாரும் வரல, குணால் குமாரும் வரல. அது மட்டும் இல்ல, குணால் குமார நிரபராதி நிரூபிக்க அவங்க கிட்ட ஆதாரமும் இல்ல. ஆனா இன்னைக்கு மிஸ்ஸஸ் சித்தி குமார் இங்க வராததுக்கு கண்டிப்பா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போற வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் ஐ எம் ஷூர் நிச்சயமா இது மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நீதிமன்றத்தை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இதுக்கு மேலேயே ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம குணாலுக்கான தண்டனையை அறிவிச்சிருங்க. எதிர்த்தரப்புல வாதாட எந்த வக்கீலும் ஆஜராகலையா? நான் இருக்கேன் சார். சாரி மயிலாட். சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தைரியமா சொல்லுங்க.
மைலாட், இதுல சித்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஓ, ஹாஸ்பிட்டல்லையா? பாத்தீங்களா மைலாட், இங்க வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி சொல்லிட்டாங்க. மைலாட், ஆக்சுவலி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மைலாட். நிஜமாவே அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்கள கிட்னாப்பிங், அதாவது அவங்கள கடத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? சோ அதனால தான் அவங்க வரலன்னு சொல்ல வரீங்க. ஓ மைலாட், என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல ஒரு அட்வொகேட்டை கடத்திட்டாங்கன்னு இப்பதான் முதல் முறையா நான் கேள்விப்படுறேன். அது சரி, அவங்கள யாரு எதுக்காக கடத்தினா? விட்டா நானே கிட்னாப் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க. வேணா என்னுடைய கிளையண்ட் கிட்னாப் பண்ணான்னு சொல்லுங்களேன். ஆனா ஏன் கிட்னாப் பண்ணாங்கன்றதுதான் இப்ப கேள்வியே. மைலாட், எப்படி இருந்தாலும் சித்திகுமார் இந்த கேஸ்ல தோத்துருப்பாங்க. அப்புறம் அவங்கள கடத்தி எனக்கும் என் கிளையண்ட்டுக்கும் என்ன ஆக வேண்டியிருக்கு? மைலாட், இப்ப சித்திகுமார கடத்துறதுனால யாருக்கு என்ன நன்மைன்றதை தான் நம்ம கேட்கணும். என்னுடைய கணக்குப்படி பார்த்தா ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த ஒருத்தர் தான் மிஸ்டர் குணால் குமார். ஏன்னா அவரு ஒருத்தருக்கு தான் சட்டத்துல உள்ள லூப் ஹோல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். சோ அத சாதகமா வச்சுக்கிட்டு தான் அவருடைய ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்துகிட்டு இந்த பிளான போட்டிருக்கா. அதான் அவருடைய சொந்த மனைவியை கடத்திருக்கா. திஸ் வாஸ் ஹிஸ் பிளான். அது சரி, சாட்சி எதுவும் இல்லையா? எனி அரெஸ்ட் சார்ஜ் ஷீட் ஏதாவது இருக்கா? இல்ல. ஓ சரி சரி சரி, அதாவது கிட்னாப்பர்ஸ் இன்னும் பிடிபடலன்னு சொல்றீங்கல்ல? இவர் சொல்றது போய். எதை போயின்னு சொல்றீங்க? கிட்னாப்பிங்கா இல்ல கிட்னாப் பண்ணவன பிடிக்கலன்றதையா? ஐ மீன், கிட்னாப் பண்ணது உண்மைதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குண்டடி பட்டுடுச்சு. அப்படியா? குண்டடி பட்டுடுச்சா? புது கதை வேற சொல்ற? இல்ல மைலாட், நான் உண்மையை தான் சொல்றேன். முதல்லயே ஏன் சொல்ல? ஆக்சுவலி முதல்ல கிட்னாப்பிங் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கு மைலாட், நான் காட்டுறேன். ப்ளீஸ் 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 சீக்கிரமா. மைலாட், இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா முதல்ல சித்திகுமார கடத்தின கேஸ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ்க்கு வரலாம்னு சொல்றாரு. அப்படித்தானுங்க? அது மைலாட், டிஃபென்ஸ் தரப்பு மறுபடியும் இந்த கேஸ திசை திருப்ப முயற்சி பண்றாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா குணால் குமார் கேஸ் மாதிரியே சித்திகுமார் கேஸ்ல எந்த ஆதாரமும் இல்ல, சாட்சியமும் இல்ல. சரி சரி சரி, ஓகே, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் வேணா ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் யுவர் ஆனர், அவங்க சுடப்படுறதுக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பனை இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள கிட்னாப் பண்ணதுல மட்டும் இல்லாம சித்திகுமாரை ஷூட் பண்ணதுலயும் குணால் குமாருக்கு முழு பங்கு இருக்கு. ஒன்னு சித்திகுமார் செத்து போயிடுவாங்க, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. சோ கோர்ட் குணால் குமாரை பார்த்து சிம்பத்தி படுவாங்க. இதனால குணால் குமாருக்கு கோர்ட்ல இன்னும் டைம் கிடைக்கும். அதனால தான் இத பண்ணிருக்காரு. ஐ அப்ஜெக்ட் மை லார்ட். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். Thank you my lord. யுவர் ஆனர், எல்லா குற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு மோட்டிவ் இருக்கும், அது நமக்கே தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல யுவர் ஆனர், இந்த கிட்னாப்பிங்க்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும்? இதனால யாருக்கு என்ன ஆதாயம்? வேற யாருக்கு இருக்க முடியும்? குணால் குமாருக்கு மட்டும்தான். அதனாலதான் அவங்கள கடத்தி அவர் சுட்டு இருக்காரு. வேணா கேட்டு பாருங்க, குற்றவாளியான குணால் குமார் எங்க இருக்காரு, ஏன் கோர்ட்டுக்கு வரல? அக்யூஸ்ட் ஏன் கோர்ட்டுக்கு வரல? இன்னைக்கு தான் ஃபைனல் ஹியரிங். அப்படி இருந்தா அவர் ஏன் ஆஜராகல? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள குணால் குமார் இந்த கோர்ட்ல ஆஜராகலன்னா அவர் மேல கோர்ட் அவமதிச்சதா வழக்கு தொடரப்படும். அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா குணால் குமாருக்கு தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க சொல்றதுக்கு இதுக்கு மேல எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சாட்சியும் இல்ல, ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருக்கு மை லார்ட், ஆதாரம் இருக்கு.
அந்த ஆதாரத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதா சித்திகுமார் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அந்த ஆதாரத்துக்காக தான் அவங்களை கிட்னாப்பே பண்ணிருக்காங்க. Wow! மறுபடியும் ஒரு திரைக்கதையை சூப்பரா எழுதுறாரு மை லார்ட். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் கிட்ட சாட்சி இருக்குன்னா அதை ஏன் இன்னும் கோர்ட்ல சமர்ப்பிக்காம சும்மா இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்கா? காட்டுங்க, காட்டுங்க, சீக்கிரம் காட்டுங்க. கம் ஆன். சாரி மை லார்ட், அந்த ஆதாரம் அவங்க கிட்னாப் பண்ணப்பட்டப்போ காணாம போயிடுச்சு. அது ஒரு சிடி. அதை வச்சு குணால்குமார் நிரபராதின்னாரு. ஒரு நிமிஷம். சிடியா? ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது இந்த சிடியான்னு பாருங்க. இதே சிடி தான். இந்த சிடியானா எப்படி எப்படி இவர் கைக்கு வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஜஸ்ட் செகண்ட். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கன்ஃபியூஷனா இருக்கு. வேணா இன்னொரு சிடி தட்டுங்களா? இத பாருங்க. இந்த சிடியா இல்ல இந்த சிடியா? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. என்ன முதல்ல இதுதான் சொன்னீங்க, இப்ப தெரியலையா? இருங்க வர. என்கிட்ட நிறைய சிடி இருக்கு, வேணா எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாருங்க, நீங்க பாருங்க. இதுவா இல்ல இதுவா? இந்த சிடியா எந்த சிடி? சொல்லுங்க. யுவர் ஆனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் தரப்புல எந்த ஆதாரமும் கிடையாது. கிட்னாப்பிங்கா, ஷூட் அவுட்டா, இவங்க சொல்றதெல்லாம் பொய். இவங்க சொல்ற கதையை வேணா மத்தவங்க நம்பலாம், ஆனா இந்த கோர்ட் எக்காரணத்தை கொண்டு நம்ப கூடாது. இவர் சொல்றதெல்லாம் பொய். சித்தி கிட்ட ஆதாரம் இருந்தது. அவகிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் அவளை கிட்னாப் பண்ணாங்க. அவளை கிட்னாப் பண்ணது இவர்தான். ஆர்டர். முதல்ல நீங்க உட்காருங்க. உட்கார் சிமா. என்ன பண்ணீங்க? மை லார்ட், குணால் குமாரோட கேஸோட சேர்த்து நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. குணால் குமார் தான் அவருடைய மனைவிய கடத்தி இருக்காரு, சுடவும் செஞ்சிருக்காரு. இதுதான் நடந்த உண்மை. அந்த உண்மை தெரிஞ்சுட்டு வந்தா குணால் குமார் இந்த கோர்ட்டுக்கு வரல. குணால் குமார் என்னுடைய கிளையண்டோட இந்த கேஸ்ல மட்டும் இல்லாம இந்த கோர்ட்லயும் சட்டத்தோட பார்வையிலையும் ஒரு குற்றவாளி. குணால் குமார் ஒரு தவறான வழியில அவர் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க பார்த்திருக்கார். இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கும் சொசைட்டிக்கும் ஆபத்து. நான் இதுக்கு மேல கோர்ட்டோட நேரத்தை வீணாக்க விரும்பல. நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கேஸோட தீர்ப்பை இன்னைக்கே வழங்கணும். நியாயத்தை நிலைநாட்டும்படியா இந்த கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கணும். That's all you. சித்திகுமார் வந்துட்டாங்க மை லார்ட். मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते